வாசல்ல எதையோ கட்டி வச்சிருக்காங்க பாருமா. நான் அந்த மாதிரி எதுவும் கட்டலையே. தாராத்த, நீங்க எதுவும் கட்டினீங்களா? இல்லையே, நான் எதுவும் கட்டலையே. அத முதல்ல கழட்டி தூர போடுங்க. ஆத்மா உள்ள வராம இருக்கிறதுக்கு அது கூட காரணமா இருக்கலாம். மாமா, அத கழட்டி தூக்கி வீசுங்க. கட்டினவனையே கலட்ட வச்சுட்டானுங்க. நமக்கு அவன் திருஷ்டி போகட்டும். வா. ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா வந்துட்டாங்க. எங்க? எங்க தெரியலையே. மாரி, அம்மா எங்க மாரி? இதோ இங்கதான் ஹஸ்பண்ட் சார், பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க. மாறி, படையில போடுமா. சரிங்க அம்மா, உட்காருங்க அத்தை. ஹஸ்பண்ட் சார், வாங்க உட்காருங்க. சூர்யா, உட்கார். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசிட்டு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் நாம போய் நம்ம வேலையை காட்டுவேன். அத்தை சொன்ன மாதிரி ஒரு சுமங்கலி கூட பூஜைக்கு வரக்கூடாது சித்தப்பா. என்ன சீஜா, ஃப்ரீயா விடு. நானும் கூட வரேன், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. வீட்ல யாரையும் காணுமே. உள்ள ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கூப்பிடுங்க. கூப்பிடுறாரு. அக்கா, மீனாக்கா, வாங்க வாங்க வாங்க. என்ன மாரி ஹாசினி, திடீர்னு ரெண்டு பேரும் வீடு தேடி வந்திருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நாங்க சீக்கிரமா போகணும். ஏதாவது விசேஷமா? ஆமாக்கா, விசேஷம்தான். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஹாசினி. ஆமா, என்ன விசேஷம்? ஆடி மாசம் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு கூழ் ஊத்தணும். நல்ல விஷயம்தான். அதோட நோன்பு இருந்து 9 சுமங்கலி பெண்களுக்கு தாலியும் புடவையும் கொடுக்கணும். நீங்க வந்து அந்த பூஜையில கலந்துகிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். தாராளமா வந்து கலந்துக்கிறேன். ஆமா, பூஜை எத்தனை மணிக்கு? ஈவினிங்கா. சரிம்மா, நான் வந்துடுறேன். வரேன்க்கா, மறக்காம வந்துருங்க. வாங்க. வராங்க வராங்க, வா படிச்சுக்கலாம். நம்ப போவோம். நீ மட்டும் சேஃபா வா. மீனா வீடுதான். மீனாக்கா, வா ஸ்ரீஜா. இப்பதான் உங்க அக்கா மாரியும் ஹாசினியும் வந்துட்டு போனாங்க. தெரியும்க்கா. அதான் அவங்க வந்து பூஜைக்கு வர சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீங்க வேற வரணுமா? நான் வந்துடுறேன். நாங்க நீ பூஜைக்கு வான்னு கூப்பிடுறதுக்காக வரல, வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறோம்.
ஸ்ரீஜா, உங்க சித்தப்பா என்ன சொல்றாரு? தமிழ்ல தானே சொல்றாரு, உங்களுக்கு புரியலையா? இதோ பாருங்க, மாறி கூப்பிட்டா ஹாசினி கூப்பிட்டான்னு பூஜைக்கு வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன ஸ்ரீஜா, நீயும் இப்படி பேசுற? பேசுறது மட்டுமல்ல, எங்க பேச்ச கேட்காம நீ பூஜைக்கு வந்த, மாரிக்கு மாங்கல்யம் எவ்வளவு இருக்குது, ஆனா ஓ மாங்கல்யம் போயிரும் பாத்துக்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வாங்க சித்தப்பா. அக்கா, எங்க ஸ்ரீஜாவோட இன்னொரு முகத்தை பாத்துறாத, பயங்கரமா இருக்கும். உண்மையை சொன்னா விட மாட்டிய. ஸ்ரீஜா, சுமங்கல் இங்க யாரும் பூஜைக்கு வரமாட்டாங்கல்ல? கண்டிப்பா வரமாட்டாங்க அத்தை. வந்தவங்க தாலிக்கு ஆபத்துன்னு மிரட்டிட்டு வந்திருக்கோம். அதனால ஒருத்தரும் வரமாட்டாங்க. மாரியோட பூஜை நல்லபடியா முடியாது. அது போதும். இந்த தடவை அந்த மாறி ஜெயிக்கவே கூடாது. கண்டிப்பா ஜெயிக்க மாட்டா ஜாஸ்மின். மாரிக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். நிச்சயமா அவ பாடையில தான் போக போறா. யாராவது அம்மன் மேல பக்தியோட பாட்டு பாடணும், அப்பதான் பூஜை நிறைவேறும். நான் பாடுறேன். வேண்டாம் ஹாசினி, உன்னை விட மாரி சூப்பரா பாடுவா, அதனால மாரியே பாடட்டும். மாரி, நீயே பாடு. சார், உங்க டார்லிங் மாரியோட என்னோட அழகு தேவதையும் சேர்ந்து பாடினா இன்னும் நல்லா இருக்கும் சார். ஐயோ, அழகு தேவதை, நீ பேசுறதே குயில் பாடுற மாதிரி தான் இருக்கும். அட பாவி, உன் குயில் குரலால நீ ஒரு பாட்டை சிங் ப்ளீஸ், நானும் கேட்கணும். இந்த ஜொல்லு மாப்ள அவளை ரம்மி நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிறான். என் பியூட்டி குவீன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்குது. என்னைக்கு விளக்க மாத்த எடுத்து வெளுக்க போகுதோ. முருகன், ஜாஸ்மின் வேண்டாம், கொஞ்சம் இருங்க. மாரி, நீயே பாடு. ஆமாம்மா, நீங்களே பாடி அம்மனுக்கு பூஜை பண்ணுங்க. பாடுங்கம்மா. சரிங்க பூசாரி ஐயா. ஒருவேளை தண்ணிக்கு பதிலா ஆசிட்ட ஊத்தி இருக்குமோ? மாரிம்மா, நீங்க அந்த இடத்துல போய் உட்காருங்கம்மா. சரிங்க ஐயா. மாரி, பாத்து. இப்போ ஒவ்வொரு சுமங்கலி பெண்களா வந்து அந்த குடத்துல இருக்கிற தீர்த்த தண்ணி எடுத்து மாரி தலையில ஊத்துங்க.
தீர்க்க சுமங்கலியா இருமா. ஒன்னும் ஆகலையே. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. சாது மிரட்ட காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, மாறி சொன்ன மாதிரியே காட்டேரியா மாறி அழகு தேவதையோட குறவழிய கடிச்சா கொடைக்குவா போல இருக்குது. என்ன பண்றது இப்ப? மாறி மாறி விட்டு மாறி மாறி அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா மாறி. இனிமே எதுவும் சொல்ல மாட்டா. அழகு தேவதைய விட்டு மாறி மாறி விட மாறி ஜாஸ்மின், ஜாஸ்மின், உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பொறுத்துக்குவேன். ஆனா தேவி அம்மாவை தப்பா பேசுனீங்க, ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். கொலகாரியா வேற மாறிடுவா போல இருக்குது. ஏய் நில்லு. போறவளை கூப்பிடுறாள. ஆஹா, இப்பதான் அழகு தேவதையோட உயிரை காப்பாத்தணும். அடுத்ததா சிஸ்டரோட உயிரையும் காப்பாத்தணும் போல இருக்குது. என்ன சொன்ன? தேவிய பத்தி தப்பா பேசினா ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டியா? போடி பைத்தியக்காரி. உன் தேவி அம்மாவ பாடையில ஏத்தி அனுப்பி வச்சவடி இந்த தாரா. அதே மாதிரி உன்னையும் பாடையில ஏத்தி அனுப்பல நான் தாரா இல்லடி.
சவால் விடுறது, சபதம் போடுறது எல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஒன்னலையாவது ஜெயிச்சு காட்டணும். இது வரைக்கும் என்கிட்ட எனக்கு தெரியாம எத்தனை சவால் விட்டுருக்கேன். ஒன்னலையாவது ஜெயிச்சு காட்டிருக்கியா? சும்மா வாயில வடை சுடாதீங்க. முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. தேவியம்மா, ஆடி மாச பூஜை நல்லபடியா முடிஞ்சது. என் படையலை ஏத்துக்கிட்டு நீங்க வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆடி மாச பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சதுல என் மனசுல சந்தோஷம் இருந்தாலும் சின்னதா ஒரு வருத்தம் இருக்குமா. ஹஸ்பண்ட் சார் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அத நான் இன்னும் நிறைவேற்றல. ஹஸ்பண்ட் சார் ஆசைப்பட்டத கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நீங்க தாமா எனக்கு துணையா இருக்கணும். அம்மாவும் மகனும் கண்டிப்பா ஒரு நாள் நேருக்கு நேர் பாத்துக்குவீங்க. 2 பேரும் பேசிக்குவீங்க. அன்னைக்குதான் ஹஸ்பண்ட் சார் ஆசையும் உங்க ஆசையும் நிறைவேறும். ஏன் மனக்குறையும் தீரும்மா. நீங்க வந்து சாப்பிட்டு ஆடி மாச பூஜைய நல்லபடியா முடிச்சு வச்சதுல ஹஸ்பண்ட் சார், மாமா, ஹாசினி அக்கா, பெரியம்மான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. ஆனா தாரா அத்தைக்கு மட்டும்தான் சந்தோஷமே வரல. தாரா அத்தை உங்க மகன் கிட்ட இருந்தும் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் உங்களை பிரிக்க எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேம்மா. பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இந்த குடும்பத்தில இருந்தும் உங்க மகன் கிட்ட இருந்தும் உங்களை பிரிச்சா மாதிரி என்னையும் பிரிக்க தாரா அத்தை சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சார ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட வைக்க சதி திட்டம் போட்டிருக்காங்க. அந்த சதிய முறியடிக்க நானும் பிளான் போட்டிருக்கேம்மா. தாரா அத்தைய நான் ஜெயிக்க விட மாட்டேன். தாரா அத்தை ஜெயிச்சா அப்புறம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்மா. அதனாலதான் நான் தாரா அத்தை சூழ்ச்சிகளை உங்க துணையோட முறியடிச்சு அவங்கள நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஜாஸ்மின் இந்த வீட்டை விட்டு துரத்தி தாரா அத்தை கிட்ட இருந்து ஹஸ்பண்ட் சாரையும் இந்த குடும்பத்தையும் நான் காப்பாத்தி காட்டுவேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு பக்க பலமா இருக்கணும். சூர்யா, இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம ஆன்ட்டிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாமே. இல்ல ஜாஸ்மின், டாக்டர் சொன்னது கரெக்ட் தான். ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி கடுமையான அம்மா போட்டு ஆபத்தான நிலையில இருந்த ஒரு ஆளை மாறி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி வச்சு விட்டு சரி பண்ணிருக்கா. மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. மாறி அம்மன் கிட்ட வேண்டி உங்களை குணப்படுத்திடுவா. சூர்யா, என்ன சூர்யா நீ படிக்காத ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசனை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். இல்ல ஜாஸ்மின், எனக்கு பயமா இருக்கு. என் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாத. மாறி வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு விபூதி வச்சா எல்லாமே சரியாயிடும். சூர்யா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஆன்ட்டிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். சங்கரபாண்டியனுக்கு நீங்களாவது சொல்லுங்க. இல்ல பியூட்டி குவீன், அம்மைனாலே அது அம்மன் தான். இதுக்கு இங்கிலீஷ் மருந்தை விட மாப்பிள சொல்றதுதான் நல்ல மருந்து. மாப்பிள நீ மாறிக்கிட்ட சொல்லி எப்படியாவது குணப்படுத்த சொல்லு மாப்பிள.
கிராமத்துல இந்த அம்மைக்கு இப்படிதான் பண்ணுவாங்க. அதத்தான் நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் சார். ஆமா சூர்யா, மாறி சொல்றது சரிதான். கிராமத்துல எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க. இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இவ வேற சிஸ்டரை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டா போல இருக்குது. ஆமா ஜாஸ்மின், மாறி சொல்றது கரெக்ட் தான். நான் எங்க கிராமத்துல பாத்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. ஜாஸ்மின், நீ அமைதியா இரு. அம்மாவோட உயிருக்கு ஆபத்து. அதனால மாறி சொல்றபடியே பண்ணிடலாம். என்ன சூர்யா இது? யுஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்த நீங்களா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புற விஞ்ஞானிகள் திருப்பதிக்கு போய் சாமி கும்பிடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். என் நம்பிக்கையை விட அம்மாவோட உயிர் எனக்கு இப்ப முக்கியம். பியூட்டி குயின், சிஸ்டரோட உயிர் தான் இப்ப முக்கியம். கொஞ்சம் அமைதியா இருங்க. டிக்கெட்டை எடுத்துறாதீங்க. மாறி சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் சார், அப்போ சீக்கிரமா பாட கட்டுறவங்கள வர சொல்லிருங்க. சரி மாறி. சூர்யா வாங்க பெரியம்மா. பாத்தீங்களா சிஸ்டர், நீங்க மாரிய பாடையில அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு திரிச்சீங்க. ஆனா மாறி உங்களை பாடையில அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். சிஸ்டர், சங்கு 70 எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானோ சிஸ்டர். நம்மள எல்லாரும் அப்போடு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஹாஸ்பிடல் போலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, அந்த மாறி ஆண்டி பாடையில போக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அத்தை சொல்லியிருந்தத இப்ப மாறி செஞ்சு காட்டிட்டா. அத்தையே ஜெயிச்சுட்டா. சரி விடுங்க. நமக்கு இப்ப வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். சிஸ்டருக்கு எப்படியாவது குணமாகணும். அதுக்கு தானே இதெல்லாம். சிஸ்டருக்கு எப்படியாவது குணமாகட்டும், அப்புறம் ஒரு கை பாத்துருவோம். சார், சொல்லுங்க. பாடை ரெடி ஆயிருச்சு. பாடையில போடுறதுக்கு அம்மா போட்டிருந்தவங்களோட துணி வேணும். சீஜா, பீரோவை திறந்து சிஸ்டரோட புடவை எடுத்து கொடு. கொடுங்கம்மா. உண்மையிலேயே சிஸ்டரை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க போல இருக்குதே.
அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யார் அது? யார் என்ன அடிச்சது? ஹலோ, கேக்குறல்ல, யார் என்ன அடிச்சது? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆனா ஆள காணுமே. யார் நீ? மாரியோட தங்கச்சியா பிறக்கறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். உன் மனசுல மட்டும் ஏன் இந்த போட்டி, பொறாம, கெட்ட எண்ணம்? யார் நீ? முதல்ல என் எதிரில வந்து நில்லு. தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நின்னு பாரு. அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? வா பாக்கலாம். மாரி உனக்கு அப்படி என்ன துரோகத்தை பண்ணா? நீ என்ன கெடுதல் பண்ணாலும் மாரி அதெல்லாம் மன்னிச்சு உனக்கு நல்லது தானே பண்ணிருக்கா. பதிலுக்கு நீ மாரிக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெட்டது நினைக்காமையாவது இருக்கலாம்ல. ஆமா, நீ மாரிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றியே. ஏய், இல்ல இல்ல பண்றீங்களே. நீங்க 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 யாரு? தேவி அத்தையா? நான் தேவி அம்மா இல்ல. அப்போ வேற யாரு? நான் யாருங்கறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இவ்ளோ பெரிய குடும்பத்துல நீ இன்னைக்கு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்கனா அது மாரியாலதான். அத மறந்துட்டு நீ தாராவோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போடுற. இது உனக்கு நல்லது இல்ல. மாரிக்காக தான் உன்னை உயிரோட விடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்போ நான் சொல்றபடி கேளு. சொல்லுங்க, நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏய், விட்டுறேன். அதுக்கு நீ உன் கெட்ட சகவாசத்தை விடணும். கெட்ட சகவாசமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும், எனக்கெல்லாம் கெட்ட சகவாசம் ஒன்னும் இல்லங்க. நான் கெட்ட சகவாசம்னு சொல்றது அந்த தாரா கூடவும் அந்த ஜாஸ்மின் கூடவும் ஒட்டி உறவாடிட்டு இருக்கியே அத சொல்றேன். அந்த தீய சக்திகளோட சேர்ந்துகிட்டு தானே நீ உன் கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு மாரியோட